குழந்தைங்க சுறுசுறுப்பா இருக்கணும்னு விரும்புற எல்லா அம்மாவை போல சன்ஃபீஸ் சூப்பர் மில்க்கும் பாரதியார் பாடலான ஓடி விளையாடு பாப்பா வார்த்தைகளை ஊக்குவிக்க விரும்புகிறோம். The best of fashion now closer to you. Easy Buy now at Gergambakam. Grand launch on June 8. அப்படியே மீன் பிடிச்சு ஊர் சுத்தி வருஷம் 4 ஓடி போச்சு. குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 ரூபா தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. பெண்கள் சம்மந்தமாக எடுத்துக்குமே, பெண்கள் சம்மந்தமாக கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை காலேஜில் படிக்கிறவங்க, அவங்க எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ அவங்கள வந்து மிரட்டுறாங்க, ஃபிஷிங் லிங்க்ஸ் அனுப்பிச்சு மிரட்டுறாங்க, இல்லை ஃபோட்டோவை மார்க் பண்ணி மிரட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா cybercrime.gov.in அது வந்து இட்ஸ் a யூஷுவல் சைட். அந்த சைட்டில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். பட் ஸ்பெஷலி ஃபார் விமன் வி ஹாவ் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் NCW அப்படின்ற சைட்டில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க, இட்ஸ் இன் டெல்லி. ஸோ அந்த கமிஷன் எதுக்காக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குறிப்பாக பெண்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு, சைபர் சம்மந்தப்பட்ட குற்றங்கள் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அவங்கள ரிப்போர்ட் பண்ணலாம். இந்த ரிப்போர்ட் வில் பி ட்ரீட்டட் அனானிமஸ்லி, ப்ரைவேட்டாக அவங்க கான்ஃபிடென்ஷியலாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதை ட்ரீட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து இல்லை சென்னையிலேருந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஏரியாலேருந்து பண்ணியிருக்கீங்க, அந்த ஏரியா கன்சர்ன் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் எதுவும் அவங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணி போய் இது ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி தேல் ட்ரீட் அஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ கார்பரேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்பரேட்ஸ்க்கு நிறைய ரிப்போர்ட் பண்ணுற நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. பட் நம்ம எதை பற்றி ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கணும் அப்படின்னா பீப்புள் ஒர்க்கிங் இன் டிஃப்ரெண்ட் கார்பரேட்ஸ். ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணணும். அந்த மாதிரி பெண்களுக்கு சட்டத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு கண்டினியூஸாக ஃபேஸ்புக்கில் யாரோ ரெக்வஸ்ட் அனுப்பிச்சிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டெலிட் பண்ணி விட்றீங்க, திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இஃப் யூ ஃபைல் அ கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் ஹிம் ஹி இஸ் பனிஷபிள் அண்டர் லா. ஓகே. அந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, குட் மார்னிங், குட் ஈவினிங், சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி மெசேஜ் அனாய் பண்றாங்க, இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியம்ல அனாய் பண்றாங்க. நீங்க அகைன் இஃப் யூ ஃபைல் அ கம்ப்ளைண்ட் அகைன் ஹி இஸ் பனிஷபிள். சோ சின்ன இஷ்யூவா இருந்தா கூட அதுக்கான ஒரு இது இருக்கு, கேஸ் இருக்கு நம்ம. ஆமா. சோ என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் தட் ஹி இஸ் கமிங் பிசிக்கலி அண்ட் ஹி இஸ் த்ரெட்டனிங், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அனாய் பண்றாங்க இல்லை, ஏன்னா டிஜிட்டல் மீடியம்ல அனாய் பண்றாங்க அப்படின்றதே பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் அ கிரைம். ஸோ அதுக்கான நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு ஃபார் ஸ்பெஷலி ஃபார் விமன் ரைட்ஸ் இது பண்ணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஆப்வியஸ்லி யூ கேன் கோ அண்ட் அப்ரோச் தட். ஓகே. ஸோ இந்த டீப் ஃபேக் அண்ட் மார்ஃபிங் பற்றி நீங்கள் சொன்னனால அதுலேருந்து ஒரு சில விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பெண்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இப்போ தேவைப்படுற விஷயம். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு த்ரெட்னிங் காலோ இல்லை அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த செகண்டாக போய் ஒரு இடத்துல நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணுறதுன்றது செகண்டரி. அதை ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வருதுல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அண்ட் முக்கியமாக மணி பேஸ்டாக இதை நீங்கள் பண்ணணும், இவ்வளோ காசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும் ஃபர்ஸ்ட்? மோஸ்ட் ஆஃப் இந்த ஃபோட்டோ மார்ஃபிங், வீடியோ மார்ஃபிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக எங்கே வந்து என் பண்ணும் அப்படின்னா இட் இஸ் ஆல் ஃபார் மணி. ஸோ இது மணிக்கு தான் வருது. இது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா, சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் ஃபோட்டோவே யாரோ மார்க் பண்ணி இப்போ நானே மார்க் பண்ணி உங்களை வந்து மிரட்டுறேன். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் கோ அண்ட் ஸ்பீக் டு யுவர் பேரண்ட்ஸ். நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசி நம்மளே இதை முடிச்சிடலாம் பேஸ்ட் ஆன் தேர் சொல்யூஷன். எனக்கு இது தெரியும், இதை பண்ணு அதை வச்சு இது பண்ணிடலாம், வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ இந்த ஃபோட்டோ வீட்டில் காமிச்சு நீங்கள் என்ன சொல்ல முடியாது அப்படின்னா, இது நான் இல்லை சொல்கிறது ஓகே, பிலீவ் பண்ணாதது பேரண்ட்ஸோடது. பட் யூ ஹாவ் டு டெல் தட். நீங்கள் வீட்டில் போய் எவ்வளோக்கு எவ்வளோ தைரியமாக வந்து இங்கே பாருங்கப்பா, என் ஃபோட்டோ இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணி நான் மிரட்டிட்டு இருக்கேன், காசு கேட்குறேன், இவன் என்னன்னு கேளுங்க, நான் அந்த மாதிரிலாம் பண்ணலை, இன்கேஸ் தப்பே பண்ணியிருந்தா கூட அவங்க யாரும் மிரட்டுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வீட்டில் போய் சொன்னீங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்வேஸ் குட். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட மாரல் சப்போர்ட் அவங்க பார்த்துப்பாங்க அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது. பார்த்துட்டு சொல்ற மாதிரி அடியோ உதவியோ அன்னைக்கு நைட்டோட முடிஞ்சாலுமே நெக்ஸ்ட் டே they'll find a solution for that. ஃபர்ஸ்ட் இதை பண்ணும், தென் யூ வில் ஹாவ் டு ஃபைல் அ கம்ப்ளைண்ட். இன்னைக்கு நிறைய பேர் பண்ணாத ஒரே விஷயம் என்ன அப்படின்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றதே இல்லை. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாதான் கேசஸ் ஜாஸ்தியாகும். கேசஸ் ஜாஸ்தியானதான் கவர்மெண்ட் வில் டேக் என்ன ஆக்ஷன் எடுக்கணுன்றது தெரியும். இல்லை ஓவரால் 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கேஸ் ஜாஸ்தியாக இருக்குது, பிக் பாக்கெட் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை செயின் ஸ்நாச்சிங் ஜாஸ்தியாக இருக்குது, மர்டர் ஜாஸ்தியாக இருக்குது இந்த சிட்டியில் அப்படின்னா ஓகே ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு அடுத்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ சைபர் ரிலேட்டடாக கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தியாக வருது, விமன் ரிலேட்டடாக இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணுற கம்ப்ளைண்ட்ஸ் ஜாஸ்தியாக வருதா, ஸோ அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ வாட் டு டூ டு ஸ்டாப் தட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கோ அண்ட் டிஸ்கஸ் வித் யர் பேரண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷுட் ஃபைல் அ கம்ப்ளைண்ட். அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு பி எமோஷனலி வெரி ஸ்ட்ராங். இப்போ நானே பாருங்களேன், ஒரு 50 பேருக்கு நான் இந்த மாதிரி ஃபோட்டோ மார்க் பண்ணி அனுப்புறேன். 50 பேர்த்துல ஒரு 15-20 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கு சொல்லுவியா, இதான் எங்கள் அப்பா நம்பரு, இதான் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் நம்பரு, உனக்கு யார்கிட்ட வேணா சொல்லிக்காத, இல்லை கவலையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த 20 பேர்த்த நான் டச்சே பண்ண மாட்டேன். தே ஆர் நாட் மை டார்கெட்ஸ். அதுலேயே ஒரு 15 பேர், இன்னொரு 20 பேர் தயவு செஞ்சு இதை சொல்லிடாதீங்க,
காசு என்கிட்ட இல்ல, பட் ப்ளீஸ் டோன்ட் லெட் திஸ் இன்ஃபர்மேஷன் டு மை பேரண்ட்ஸ்ன்றாங்க பாத்தீங்களா, தே ஆர் மை பிரைம் டார்கெட்ஸ். எமோஷனலா யார் வீக்கா இருக்காங்களோ, எமோஷனலா யார் அன்ஸ்டேபிளா இருக்காங்களோ அவங்கள தான் நான் மெயினா டார்கெட் பண்ணுவேன். நம்ம நினைக்கிறோம் சரி ஓகே ஒரு தடவை காசு கொடுத்தா the problem will be solved அப்படின்னு. கிடையவே கிடையாது. ஒன்ஸ் இஃப் யூ ஸ்டார்ட் கிவிங் மணி, கடைசியாக உங்கள்கிட்ட 50 ரூபா இருக்க வரைக்கும் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு தான் இருப்பாங்க. they will never stop. சரி குஜராத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. குஜராத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு வேர் த விமன் வாஸ் த்ரெட்டன் ஃபார் மணி கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த விமன் கொடுக்கறது காசு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க எப்படி த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த விமன் சூசைட் கமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தே ஸ்டார்டட் சர்க்குலேட்டிங் தட். ஸோ எமோஷனலாக உங்களை வந்து பிளாக்மெயில் பண்ணுறது என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நிறைய பார்க்குறாங்க. ஸோ எமோஷனலி யூ வில் ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ராங். தைரியமாக இருக்கணும். அது எப்போ நீங்கள் எமோஷனல் இன்ஸ்டேபிள் ஆகி காசு கொடுக்குறேன், ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன், யார்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அங்கேயே வந்து யூஆர் லூசிங் யுவர் செல்ஃப். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். நிறைய பேர் மிஸ்டேக் அங்கே தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் நீங்கள் சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கவே போய் பயப்படுறாங்க அப்படின்றது தான் ரொம்ப தப்பான விஷயம். ஸோ அதனால இன்னைக்கு நீங்கள் ஜஸ்ட் ஃபார் உங்கள் ஃபோட்டோ வந்துருச்சு அப்படின்னா கூட இன்னைக்கு நீங்கள் தைரியமாக சொல்லிட்டு போகலாம், இல்லை அது வந்து தே மாஃப் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். யாரும் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கிறது தான் முக்கியம். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்கள் ஃபோட்டோ இருந்தது ஓகே, பட் அதை இன்னொருத்த மிஸ்யூஸ் பண்ணி மிரட்டுறான் பார்த்தீங்களா, மிரட்டி நீங்கள் நல்லா இருங்கலாம் சொல்ல, உங்கள்கிட்ட காசு தான் போடுங்க பார்க்குறான். ஸோ நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா அவனால் அது பண்ணவே முடியாது. ஓகே சூப்பர். அதெல்லாம் எப்படி சார் அது எதுல இருந்து நம்ம இப்போ சோஷியல் மீடியால இருந்து அந்த மாதிரி எடுத்து பண்றாங்களா? இன்னைக்கு நம்ம இது எல்லாம் அந்த போட்டோஸ் எல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னா they are not hacking your mobile. உங்க மொபைல் ஹேக் பண்ணி எல்லா போட்டோவும் எடுத்தேன் அப்படின்றதா இல்ல. இன்னைக்கு நான் உங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸ்லி யூ ஆர் a public figure அப்படின்றனால உங்க ப்ரொஃபைல் வந்து you will be பப்ளிக்கா தான் வச்சிருப்பீங்க, accessible-ஆ இருக்கிறதுனால. ஸோ போட்டோஸ் நான் டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னா we have tools for that. ஒரு போட்டோவை டவுன்லோட் பண்ணல, அந்த டூலில் கொடுத்தேன் அப்படின்னா இட் will download all the pictures for me. அந்த மாதிரி உங்கள் ஃபேஸ்புக்கில் போய் ஒரு லிங்காக கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் யூஆர்எல் கொடுத்தோன்னா எல்லா ஃபோட்டோஸையும் அட் ஷார்ட்டில் டவுன்லோட் பண்ணி எனக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஐ கேன் ப்ளே வித் ஆல் தீஸ் பிக்சர்ஸ். ஸோ நான் வந்து இன்டர்நெட்டை தான் சர்ச் பண்ணுறேன். இன்டர்நெட்டில் உங்கள் இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து தான் யூஸ் பண்ணி உங்களை திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இதே உங்கள் ப்ரொஃபைல் ப்ரைவேட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஐ கான் டூ எனிதிங். இல்லை ப்ரைவேட்டாக இருந்தாலும் எடுக்கலாம், பட் ஸ்டில் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐ அப்லோட், நான் என்ன வேணால் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுவேன், பட் ஏன் ப்ரொஃபைல் ப்ரைவேட்டாக தான் இருக்குது கிடையாது. ப்ரைவேட்டாக இருக்க ப்ரொஃபைல்லேருந்தே இன்றைக்கி நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ள தான் ஷேர் பண்ணுறேன், எனக்கு 100 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க, நான் என்ன மாதிரி ஃபோட்டோ வேணால் போடுவேன், மை ப்ரொஃபைல் இஸ் ப்ரைவேட் அப்படின்னு தைரியமாக சொல்கிற பொண்ணுங்களுக்கு நான் சொல்கிறேன், ப்ரைவேட் ப்ரொஃபைல்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது வந்து இட் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி. இன்டர்நெட் உங்களுக்கு உங்கள் மொபைலில் இருக்க வரைக்கும் தட் இஸ் ஓகே, பட் இன்டர்நெட் அப்படின்ற ஒரு கடலில் போய் நீங்கள் ஒன்று போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைச்சாலுமே சரி, எப்படி நினைச்சாலும் சரி, அதை வந்து நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். நிறைய பேர் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பிரைவேட்டா இருந்துச்சுன்னா எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி. இன்னொன்று பியர் ப்ரெஷர், பெண்களுக்கான பியர் ப்ரெஷர் என்ன அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸில் இருக்கட்டும், காலேஜில் இருக்கட்டும், யாருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்ற அந்த பியர் ப்ரெஷர் இருக்குது. இன்னொன்று யாருக்கு நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வருது அப்படின்றது பியர் ப்ரெஷர் இருக்குது. இட் இஸ் நாட் அபவுட் விமன் ரைட்ஸ், இட் இஸ் நாட் அபவுட் மென் ரைட்ஸ். இது அது சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. இதெல்லாம் நம்ம விமன் ரைட்ஸ் மென் ரைட்ஸ் பேசுறதுக்கு வந்து பிசிக்கல் ஸ்பேஸ்ல நம்ம பேசலாம், சைபர் ஸ்பேஸ்ல வந்து வி ஆல் ஆர் விக்டிம்ஸ். அதை தெரிஞ்சே நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம உரிமையை நம்ம நேர்ல பேசி காட்டலாம். நம்ம பிசிக்கலா நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது நான் இப்படி அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். இல்ல இது என்னோட ரைட்ஸ் அப்படின்னு ஒரு ஆணோ, இல்ல இது விமன் ரைட்ஸ் அப்படின்னு ஒரு பெண்ணோ, நான் சுதந்திரத்துக்காக நான் அதை பண்றேன்னு இன்டர்நெட்ல போய் ஒன்று பண்றீங்க பாத்தீங்களா, அது திருப்பி இட்ஸ் லைக் ஸ்விஸ் ஆர்மி நைஃப், இட்ஸ் ஷார்ப் அட் போத் எண்ட்ஸ். இதை வச்சு நீங்கள் அடுத்தவங்களையும் ஊற்றலாம், உங்களையும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ இட் இஸ் லைக் தட். ஸோ மென் அண்ட் விமன் ரைட்ஸை பேசுறது வந்து இன்டர்நெட் இஸ் நாட் அ ஸ்பேஸ். நான் வந்து இந்த ஃபோட்டோ போடுறதுனால ஏன் இது டோன்ட் என்னை வந்து ஏன் இப்படி அப்ஜெக்டிஃபை பண்ணுறீங்க, ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ், அதெல்லாம் கிடையாது. என் விருப்பம் நான் போடுவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்கவங்க போடலாம், தப்பு இல்லை. இன்கேஸ் இந்த மாதிரி மார்ஃபிங் பேஸ்ட் அட்டாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்னமோ பண்ணிக்க, அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு இருக்கவங்க யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் இன் இன்டர்நெட். பட் நான் எமோஷனலி வீக், நான் ரொம்ப வல்னரபிள், நான் இதெல்லாம் தாங்க மாட்டேன், எனக்கு ஒரு கமெண்ட்டே யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு மாதிரி போட்டாங்க அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக நான் டவுன் ஆயிடுவேன் அப்படின்றவங்க இன்டர்நெட் பக்கம் வர்றதை கம்மி பண்ணிக்கணும். குறிப்பாக சோஷியல் மீடியா சைடு வர்றது வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். எஸ்,